பிரபல திரைப்பட நடிகரான ராஜேஷ் அவர்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவரோட வீட்ல ரேடியோல குரல் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் அலசி ஆராய போறோம். சமீபத்தில 2 வாரங்களுக்கு முன்ன பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்கள் மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு நமக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பத்தியும் அவரோட சினிமா வாழ்க்கையை பத்தியும் வெளிவந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சமீப காலமா அவரோட வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு வெளி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவர் இறந்தே கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேல ஆகிடுச்சு. இன்னைக்கு அவரோட வீட்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறாங்க. அப்படி அவருக்கு சாமி கும்பிடும்போது அவர் எதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டாரோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் இதுநாள் வரைக்கும் விரும்பி கேட்ட பொருட்கள், வச்சிருந்த பொருட்கள், பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடி வச்சு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்காங்க. அப்படி அவர் விரும்பி வச்சிருந்த பொருள் அப்படின்னா ஒரு பழைய ரேடியோ சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல கேசட்லாம் போட்டு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஓல்டு ரேடியோ ஒண்ணு அவரோட வீட்ல இருக்குமாமா. என்னதான் டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்திருந்தாலுமே, அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஓல்டு ரேடியோல பாட்டு கேட்கிறது, கேசட் போட்டு கேட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. குறிப்பா அவரு மிகப்பெரிய தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அவரோட பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்கள் எல்லாமே அதுல போட்டு கேட்பாராமா. அண்ட் அவரு ஆசையா வச்சிருந்த அந்த ஒரு பொருள், இத்தனை வருஷமா அவர் ஆசையா வச்சிருந்தாரு. அந்த ஒரு ரேடியோல பாட்டு போட்டு விட்டா கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு, அந்த ரேடியோல எம்ஜிஆர் அவர்களோட பாடல்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அப்பா நடிச்ச படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா? அவருக்கு பிடித்தமான பாடல்கள் அப்படின்னு, அந்த பாடல்கள் அவர் விரும்பி கேட்ட பாடல்கள் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே ரேடியோல ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அவரோட குரல் அவரோட வீட்ல கேட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில சோசியல் மீடியால வேற மாரி திருச்சி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நடந்திருக்க விஷயம் இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க தக்லை படத்தோட இன்றைய தேதி வசூல் என்ன அப்படிங்கிறது சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கமலஹாசன் அவர்களோட நடிப்புல மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்திருந்த படம் தான் தக் லைஃப். இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா சிம்பு இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடல்கள்லாம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது கேங்ஸ்டர் படம். ஸோ கண்டிப்பா இந்த படம் 100 கோடி என்ன 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா படத்தோட கதை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இல்ல. இந்த ஒரு காரணத்தினால படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல போகல. அண்ட் முதல் நாள் மட்டும் 125 கோடி வசூல் பண்ணி இருந்துச்சு. அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிறது மொத்தமா குறைஞ்சிருக்கு. அண்ட் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த படம் 35 கோடி தமிழ்நாட்டில மட்டும் வசூல் பண்ணியிருக்காமா. அத தாண்டி மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் இன்னும் ஒரு 60லிருந்து 100 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்க வேண்டியது. கர்நாடகால ரிலீஸ் ஆகியிருந்தா, அங்க ஒரு சில பிரச்சனைகளால ரிலீஸ் ஆகல. அதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் அவர்களோட கரியர்லயே இது ரொம்ப கம்மியான வசூல் பண்ண படமாமா. மணிரத்னம் அவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறியிருக்கு. தக்லைஃப் படத்த நீங்க பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.